நம்ம படிக்கலைன்னு டீச்சர் அடிக்கிறாங்க நினைச்சு நம்ம நினைச்சோம். ஆனா அன்னைக்கு அது தப்பா தான் தோணுச்சு. அந்த டீச்சர் ஒவ்வொரு அடி அடிச்சதுனால தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோங்கிறது அந்த டீச்சரோட இது கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எங்களுக்கு தெரியுது. இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்க இருந்து 2-3 ஸ்கூலுக்கு நான் போயிட்டேன். அப்போ என்கிட்ட ஒரு படிச்ச மாணவன் நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போனா நான் ஸ்கூலுக்கே வரமாட்டேன், நான் படிக்கிறதே விட்டுடுறேன்னா. அதே போல நான் டிரான்ஸ்பர் ஆகி போனதுமே அந்த பையன் படிக்கல. இந்த பையன் சீனிவாசன்ற பையன் படிக்கல. ஆனா இன்னைக்கு அவன் நல்ல நிலைமையில இருக்கிறான், ஒரு தொழிலதிபரா இருக்கிறான். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. 2005 எனக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. வயசெல்லாம் சொல்ல மாட்டேன், சொல்றேன் வயசு பக்கத்துல என்ன. எனக்கு இப்ப 77 வயசு. என்கிட்ட படிச்ச என் கூட வேலை செஞ்ச டீச்சருங்கெல்லாம் வாத்தியாருங்கள் டீச்சருங்க வந்திருக்காங்கப்பா. கட்டு கடங்காத ஒரு அழுதுருவேன்ப்பா. வேணாம், என்ன என்னால தாங்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மாணவர்கள் எங்களை ஞாபகம் வச்சு எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த அளவுக்கு எங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னா நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான்ப்பா. நான் இல்லைன்னு சொல்லல. பாத்தீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு நாங்க எங்க உள்ளூர்லயே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட மக்கள் நினைச்ச ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறோம், பாக்குறோம், மறந்துடுறோம். பட் இந்த நிகழ்வுக்காக எங்களுக்காக 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற ஆசிரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே 80 வயசுக்கு மேல இருக்கிற ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸை விட எங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தது ரொம்ப அதிகம். அப்பெல்லாம் நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதிகமா க்ளோஸா பழக மாட்டோம். டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. எங்களை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியுமே அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கத்துக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே நல்ல நிலைமையில நல்ல பிள்ளைங்களாவே இருக்கோம் அப்படின்றது நான் அதுக்கெல்லாம் காரணம் டீச்சர்ஸ் தான் நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். நிறைய பேரோட பேர் ஞாபகம் இருக்கு, முகம் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாருமே குழந்தைங்களோட இருக்காங்க, பெரிய குழந்தைங்க இருக்காங்க, கட்டி கொடுக்குற வயசுல குழந்தைங்க இருக்காங்க. எல்லாரும் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற மாணவர்களும் நாங்க இருந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்தாங்கன்னா இனி வரை எதிர்காலம் மாணவர்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.